Yeah, this is Venkat for venkatfin.com. இன்ட்ரோ முடிச்சிடலாம். யாருக்குமே பிடிக்காத இன்ட்ரோ. உங்கள் வீட்டில் ஆகாது. ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணும், என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணும் அப்படின்னா என்னோட நம்பர் venkatfin.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்க. ஓகே, ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி. இப்போ நானுமே ஒரு விஷயம் வாங்கணும்னா என்னடா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கேன்னு நினைப்பேன். நான் இது இல்லைன்னு சொல்லலை. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டிக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஒரு 50,000 ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவங்க கூட சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் ஒரு 10 lakhs earn பண்ணுறவங்க, 15 lakh இயர்லி இன்கம், யூனோ 20-30 lakh, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. எங்கிட்டையும் கன்சல்டிங் பண்ணும்போது 2 சேலஞ்சஸ் இருக்குது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸில். ஒன்று ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங், இன்னொன்று ஹெல்த் அண்டர் ரைட்டிங். ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹவு பீப்புள் டேக் டெசிஷன் இன் பையிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண ஃபுல்லாக இருக்கும். சொன்னால் தான் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் ஆர் மை அதர் ஒர்க். இந்த வீடியோவில் டிஸ்க்ளைமர் பெருசாக காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஓகே, என் வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. சும்மா ஜென்ரிக்காக பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த டிஸ்க்ளைமர் இதில் படிக்க வேண்டாம். இன்சூரன்ஸ் டொமைனில் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பு. இதை தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். I hope you have time to see until the end. Okay, thank you Tamils for your support. ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டே இல்லாத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்கணும்னா எதுக்கு கன்சல்டிங் பண்ணணும்? யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஆன்லைன் பை. அதை தான் பண்ணுறாங்க. என்ன சேலஞ்ச் வருதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வாங்கினதுக்கப்புறம் இந்த பிராண்ட் ஓகேவான்னு கேட்குறாங்க, அப்படி கன்சல்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் ஹெல்த் ஸ்டேட்டஸில் ரிஜெக்ட் ஆயிடுது. அதில் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பேன் கார்டு வச்சு சென்ட்ரலைஸ்டு டேட்டா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணும் போது எனக்குமே அந்த சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அடுத்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் வாங்கிறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது. ஓகே, நான் ரொம்ப ஐ வாஸ் இந்த ஐடி செக்டார். எனக்கு இந்த 3 இயர்ஸாக தான் இது எனக்கு பழக்கம். எனக்குமே நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்கிற கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான் உண்மையான ரேஷியோன்னு நினச்சேன் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். தென் ஐ ரியலைஸ்ட் இது தப்பு. இது 3 இயர் ஆவரேஜ்னு போடுறாங்க, இல்லை 3 month ஆவரேஜ்னு போடுறாங்க. ஐஆர்டிஏ எப்படி இதெல்லாம் விடுறாங்கன்னு தெரியல. கிளைம்ஸ் ரெப்யூடியேட்டட்னு ஒரு காலம் இருக்கும், அந்த ரெப்யூடியேட்டட் காலமே தூக்கியாச்சு. அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி HDFC இருக்கோ எவ்வளோ 1000 பாலிசியை ரெப்யூடியேட் பண்ணியிருக்காங்க. ரெப்யூடியேட்னா காசு கொடுக்காம வந்திருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு காசு கொடுக்காம வந்திருக்காங்க. ஆதித்ய பிர்லா, நிவாபுப்பா, வாட் எவர் யூ நேம் இட். அப்படி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ் எவ்வளோ பாலிசிஸை ரெப்யூடியேட் பண்ணியிருக்காங்கிற டேட்டா வருஷக்கணக்காக வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் போன வருஷத்துலேருந்து அந்த டேட்டாவும் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இத்தனை பாலிசிஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எல்ஐசி இத்தனை பாலிசி ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் கம்பெனிஸ் இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் இவ்வளோ அப்படி கன்சாலிடேட் பண்ண நமக்கு என்ன தெரியும்? ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தால் தான் நம்ம இந்த கம்பெனியோடைய டேட்டா அப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவல் டேட்டாவை வெளியில் காமிச்சா வாங்க மாட்டாங்க ஒரு சில பிராண்டுன்னு சொல்லிட்டு கன்சாலிடேட் பண்ணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூனியன் தான் கொண்டு போய் IRDA is also listening to them. Okay, anyway, if you want to do health insurance consulting, go to healthinsuranceconsulting.in. இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒரு 20s 30s இருக்கவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது கால் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு டேர்ம் பிளான் வாங்கும்போது கால் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு, ஹெல்த்தியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹெல்த் இஷ்யூ இருக்கும் போது ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ராசஸில் இருக்கிறாங்க. அப்போ என்னோட ஒப்பீனியன் வாங்கிப்பாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிவிப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த டேட்டா சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு தென் தே ப்ரொசீட் வித் பையிங். இது ஒரு விதம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நடுவில் சொல்லிக்கிறேன். ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டிங்க, அப்போ கூட ப்ராடக்ட் கிடச்சிரும். அதாவது ஒரு மேஜரோ மைனரோ சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சு, பண்ணி முடிச்சு 1 yearலாம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருது. ஆனால் ஒரு ஃபைண்டிங் இருக்குது. டாக்டர் ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது. இப்போ போய் அந்த டேட்டாவை மறைக்கவும் முடியாது. அதை சொல்லும் போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோ டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியோ இஷ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் மோர் திங், அதர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhs ஆனுவல் இன்கம் கீழே ஏர்ன் பண்ணுறவங்க சொல்கிறத கேட்குறாங்க ஓரளவுக்கு. தோ தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மேனேஜ் தியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 children வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி சிங்கிளாக இருந்தால் கூட ஓகே, தே புட் மை தே டேக் மை வேர்ட்ஸ் இன் டு தியர் ஹார்ட். பட் இந்த 50,000 மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தான் ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ஆனால் நான் பார்த்துட்டேன் நிறைய இதெல்லாம். அதான் சைக்காலஜிக்கல் பிஹேவியர்னு சொல்கிறது. அவங்களுக்கு என்ன மனசில் படுதோ
அதுதான் செய்கிறாங்க. ஒரு 10 லேக் 20 லேக் 50 லேக் ஆனுவல் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க கூட ஒரு சில நேரம் தே ஆர் நாட் லிசனிங் டு மீ. ஒரு எதுக்காக நான் இவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தே ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருந்து வாங்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வாங்குறது தப்பு இல்லை, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிப்பாங்கன்ட்ட பேசிட்டு வேற யார்ட்டையும் வாங்கிப்பாங்க பேங்க்கில், பட் நல்லா இருங்க, வேண்டான்னு சொல்ல. என்னன்னா, இது வரைக்கும் இந்த 3 இயர்ஸாக 1500 பேர் கன்சல்ட் பண்ணி யாருமே என்ன அப்படி ப்ளேமே பண்ணல, கால் கூட பண்ணல. நான் சொல்லிடுவேன், ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கிராமத்தில் இருக்க கூட தெரியுது நான் என்ன பண்ணுறேன்ட்டு. நான் கன்சல்டிங் பண்ணுறேன், என்னுடைய ட்ரஸ்டட் பார்ட்னர்கிட்ட வாங்கினா அவர் சப்போர்ட் பண்ணணும், டேர்ம் இன்சூரன்ஸ் நானே இஷ்யூ பண்ணேன், நான் லைஃப் டைம் நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்நாள் ஃபுல்லாக. சரிங்களா? ஆன் டாப் ஆஃப் தட் அவங்க வெளியில் போய் வாங்கிட்டாங்கிட்ட பேசின போகிறோன்னா என்கிட்ட டிரான்ஸ்பேரன்சி இருக்கும், நோ ஸ்பேம் இருக்கும், எத்திக்கலாக பண்ணுவேன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு வெளியில தான் வாங்கிக்கிறீங்க, எந்த ஒரு கிளைம் சப்போர்ட்டோ எதுவுமோ என்கிட்ட ஒரு கால் கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னன்னா, இந்த மாதிரி கால் இன்னைக்கு வரைக்கும் வரல. எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபியூச்சரில் ஏதாவது சேலஞ்ச் வரும், அப்புறம் எதுக்கு கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்க லேட் ஆனால் தேல் பி டெஸ்பரேட் டு கெட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம நிறைய அதை பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒருத்தன்ட்ட கன்சல்டிங் பண்ணி நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா, இந்த மாதிரி இடத்துல நான் ஆன்சர் பண்ண முடியாதுல இருப்பேன். ஏன்னா எங்கிட்ட பேசிட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குறீங்க, இல்லாட்டி வேற யார்ட்டையாவது வாங்குறீங்க. ஸோ தே சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல வரேன் நான். அது எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் த கிராட்டிடியூட் ஆன் தமிழ் பீப்புள். பட் இந்த 80 பேருக்கு நான் டேர்ம் இஷ்யூ பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவேன். பட் எங்கிட்ட பேசிட்டு வெளியில் வாங்கினவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நான் யோசனை பண்ணுறேன். இதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறத வந்து கேட்குறது, பிளைண்ட் ஃபோல்டு தான் சொல்லுவேன் நான். ஃபினான்ஷியல் டொமைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரண்ட்ஸ் தவிர வேறு யாருக்குமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ரொம்ப விரும்பி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை தட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு எஸ்பெஷலி. அண்ட் எகெயின் ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால நானே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்க சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் சொல்லுவேன், டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லாட்டி பர்சனலாக சொல்லுவேன் நாளைக்கு. ஆனால் அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவேன். மறந்து போய் கூட என்ன கால் பண்ணிடுறாருங்க. ஏன்னா நான் அந்த நீங்கள் வெளியில் வாங்கும்போது நான் வந்து ஐ எம் நாட் அ எம்ப்ளாயி இன் தட் கம்பெனி, ஐ எம் நாட் அன் அட்வைசர் இன் தட் கம்பெனி. அப்புறம் நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்பேன். இது வந்து எனக்கு எதுக்காக அந்த வீடியோ பண்ணுறேன்னா, சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் தான், ஒரு பையர் பிஹேவியர். இதனை போய் நம்ம மாற்ற முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்கும் போது. வசதியாக இருக்கவங்க இந்த மாதிரி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்காங்கிறது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், இதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஏன் சேலஞ்சு வரும்னு சொல்கிறேன். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 100% எஃப்டிஏ ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ங்கிறாங்க. இன்னைக்கு 26 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, 33 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுட்டே மேய்க்க முடியல. அதாவது ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. இட்ஸ் வெரி வெரி காம்படிட்டிவ். இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னொரு 10 கம்பெனி வந்துருச்சு. அதெல்லாம் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் காசை வந்து கொட்டணும், கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரணும், அவ்வளோதான். அதில் நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா திங்ஸ் வில் பிகம் மோர் சேச்சுரேட்டட். இந்த கம்பெனிஸ்லாம் நிறைய ஏர்ன் பண்ணால் தான் ஃபியூச்சரில் நமக்கு நிம்மதியாக கிளைம் கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கே நிறைய ஏர்னிங்கில் பிரச்சனை வரும்போது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட இன்கம்லாம். இன்னொரு 10 கம்பெனிலாம் தாங்கவே தாங்காது. இன்னொரு 10 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த நாடு கண்டிப்பாக தாங்காது. தேவையில்லாத வேலை அது 100% எப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபேவரிங் தெம்செல்ஸ் நாட் த பீப்புள் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கொண்டு வருது. அதனால கண்டிப்பாக சேலஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் இட். அதில் நான் இன்னும் வேலை இல்லைன்னு சொல்லி இதை பண்ணுறோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் என்ன அப்படி ப்ளேம் பண்ணல. கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. பட் வெளியில் வாங்கிட்டு எனக்கு ஏதாவது கேட்கும் போது எனக்கு தெரியல சார் தான் சொல்ல முடியும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் திஸ் வீடியோ. பட் நான் அது விரும்பி தான் பண்ணுறேன். ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணும்போது தமிழில் பேசுகிறோம், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு, லாங் டேர்மில் இதை வந்து பொழப்பாக வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.